ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். உளுத்தங்கஞ்சி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, எலும்பு வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை வாரத்தில் 2 நாளாவது கொடுக்கணும். வாங்க இந்த உளுத்தங்கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாண்லியில் 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். உடைச்ச உளுந்து, முழு உளுந்து எது வேணால் சேர்த்துக்கலாம். உளுந்தை நல்லா வறுக்கணும். அப்படியே உடைச்ச உளுந்தாக இருந்ததுன்னா உங்களுக்கு கலர் மாறி வர்றது தெரியும். இது முழு உளுந்துனால நல்ல வாசனை வரும். நல்ல வாசனை அப்படி மேலே லைட்டாக கலர் மாறி தெரியும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 ஏலக்காய் ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கிறேன். நல்ல வாசனையாக கமகமான்னு கஞ்சி நல்லா இருக்கும் குடிக்க. கருப்பு உளுந்து ஒரு வேளை கிடைக்கலன்னா வெள்ளை உளுந்தில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இந்த கஞ்சியை. போதும், நல்ல வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ அதே வானிலையில் எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் அதே மாதிரி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா பொறுமையாக வறுக்கணும். அப்படியே ரொம்ப சவக்க வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக கலர் மாதிரி எப்படி பொரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா அப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம். 3மே நல்லா ஆற வைக்கலாம். பாருங்கள், அரிசி, உளுந்து, ஏலக்காய் 3 நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப வழுவிழுன்னு அப்படி நைஸாக அரைக்க வேண்டியதில்லை. ரவைக்கு அடுத்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இந்த அரைச்ச மாவுலையே கஞ்சி வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த வறுத்த அரைச்ச உளுத்த மாவை சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மாவுக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சரியாக இருக்கும். 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை முதல் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கைவிடாமல் 2 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கிளறி விடணும். அப்படியே கெட்டியாக வரும் பாருங்கள். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு கெட்டியானதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட உப்பும் மோரும் சேர்த்து கலந்து குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இனிப்பு சேர்த்துட்டு பால் சேர்த்து கரைச்சி குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நான் இன்றைக்கி இது சூடாக இருக்கும்போதே 2 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு காய்ச்சின பால் சேர்த்து நல்லா கலந்து கஞ்சி ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். சுக்குப்பொடி கண்டிப்பாக சேர்த்தணும். அப்போ தான் கேஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஏன்னா பருப்பு இவ்வளோ சேர்த்துருக்கோம் இல்லையா. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. டெய்லியுமே இதை காலையில் செஞ்சு வச்சுட்டு காஃபி டீக்கு பதிலாக இந்த ஹெல்த்தி ட்ரிங்கை கூட குடிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அட்லீஸ்ட் வாரத்தில் 3-4 நாளாவது இந்த கஞ்சியை காலையில் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அதுவும் செஞ்சு கொடுத்தோம்னா இந்த பிசிஓடி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.